சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/2/2024 திங்கட்கிழமை, மாசி மாதம் 7ஆம் நாள், தசமி திதி காலை 8:50 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று காலை 10:33 வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ, ஒரு பொருளை விற்பதற்கோ, அல்லது புதிய ஆரம்பங்களை செய்வதற்கோ, அல்லது சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில் அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க எதுலேயும் தைரியமாக செயல்பட்டு ஒரு நல்ல பேரை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல் இன்றைக்கு வேலை, தொழில், வியாபார அமைப்புகள், சொந்த குடும்ப அமைப்புகளில் கூட ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுப்பீங்க. தயங்கி நின்றுக்கிட்டு இருந்து இதை செய்யலாமா, இதனால் இவர் பாதிக்கப்படுவாரா, ஒருவேளை இவருக்கு இந்த பாதிப்புகள் வந்துடுமா, நம்மளால் இவர் கஷ்டப்பட்டுருவாரோ, இந்த மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகளோடு ஒரு முடிவை தள்ளி வந்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவைகளெல்லாம் இன்றைக்கு ஒரு தீர்வுக்கு வரும். 3ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து வளர்பிறை அமைப்பில் இருக்கும் பொழுது மனசு கொஞ்சம் தைரியமாகவும் புத்துணர்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வருவது வரட்டும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், முதல்ல இதை செஞ்சிருவோம் என்கின்ற மாதிரியான ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு இளைய சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதாவது பணம் வரக்கூடிய அமைப்பு, அல்லது அவர்கள் சம்மதிக்கக்கூடிய ஒரு சில நிலைமைகள், திரும்பி வந்துடுறேன், அல்லது குடும்பத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம், வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், அல்லது கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரியான உடன் பிறந்த தம்பி தங்கைகளின் மூலமாக மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பற்ற நாள்னு சொல்லுவேன். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள முன்னேற்றமான நாளாகவே அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாள் இந்த நாள். எந்தெந்த இடங்களில் எப்படி உழைச்சா, அல்லது எந்த வேலையை செஞ்சால், எந்த தொழிலை செஞ்சால், இந்த வியாபாரத்தை எப்படி செஞ்சால், இந்த மாதிரியான ஜீவன அமைப்புகள், பணம் வருகின்ற, பணம் சம்பாதிக்கின்ற துறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை அமையக்கூடிய நாள்னு கூட சொல்லிடுவேன். திருமண விஷயங்களில் தோற்று போனவர்கள், அல்லது திருமணமே வேண்டாம் என்கின்ற விரக்தியில் இருக்கிறவங்க, 30 வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் என்பது மாதிரியான ஒரு விரக்தி அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு புத்துணர்வு கிடைத்து நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும், அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்கள் எல்லாருமே இன்றைக்கு சிறியவர்களை பார்த்து பாராட்டுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் போலவே உங்களுக்கு உதவியாக சிறியவர்கள், இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பித்த உடனே சிறுவர்கள் ஓடி போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாமே இல்லாமல் சிறுவர்கள் இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியாக வயதானவர்கள் பேசக்கூடிய, அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சொல்ல முடியும். இயந்திரம் சார்ந்த துறை அமைப்புகளோடு இருப்பவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், பணி மாற்றம் போன்றவைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய வாரத்தின் முதன்மை நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அவர் தனகாரகன், உங்களுக்கு தனாதிபதி அவர், அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உடனடி தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களை நல்ல விஷயமாக செய்யக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா 2 தான். ஒன்று முதன்மையாக சந்திரன், 2வது சனி. இந்த 2 கிரகங்களுமே இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற, ஆவணி அவிட்டம் என்கின்ற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இன்றைக்கு தனாதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால மனம் சற்று தெளிவான அமைப்பில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். காலையிலிருந்தே ஜாலியாக எல்லாத்தையும் இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க கலாச்சிக்கிட்டு இருப்பீங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த தோற்று போன அத்தனை அமைப்புகளும் இப்போது விலகி வெற்றியை நோக்கி மட்டுமே நீங்கள் போய்கொண்டிருப்பதை மனம் உணர்ந்திருக்கின்றபடியால் வருவது வரட்டும் பார்க்கலாம், ஏகப்பட்ட கஷ்டத்தை முன்னாடியே அனுபவிச்சாச்சு, இனிமே என்ன அதை விடவா பெரிய கஷ்டம் வந்துவிட போகிறது என்கின்ற ஒரு அசால்ட்டான தன்மையும், அதை போலவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நல்லதாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
நண்பர்களிடையே இன்றைக்கு வேடிக்கையும் கேளிக்கையுமாக இருக்கும். நண்பர்களால் இன்றைக்கு ஆதாயம், உதவிகள் போன்றவைகள் இருக்கும். ஒரு பழகிய நண்பர் நீண்ட நாள் தொடர்பில் இல்லாமல் இருந்துவிட்டு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இணைவது அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் கூட்டாக இணைவது போன்ற கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓட்டம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவான நிலையில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். மிகப்பெரிய அமைப்பிலேயே மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊருக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைப்பினருக்கும் கூட இன்றைக்கு நல் மாற்றங்கள், வெளியே போய் பிழைக்கலாமா என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளியில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம தான் இப்படியே ஒரே இடத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோமோ என்பது மாதிரியான எண்ண மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வீடு போன்ற அமைப்புகளில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் வந்து அதன் மூலமாக ஒரு வருங்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற இடத்திலேயே இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கிழக்கு திசை லாபத்தை தரும். குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அங்கே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே அங்கே இருக்கிறேன் ஆனால் எனக்கு வேலை சரியாக இல்லை அல்லது குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு எதுவுமே சரியாக நடக்கவில்லையே, ஒரு 3-4 மாதமாக ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் தன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறதே என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அண்ணன் அக்கால்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. லாபச்சந்திரன் சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு வளர்வரை அமைப்பில் இருக்கிறார். ஏற்கனவே 6ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடன் நோய் எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய அந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவமாக உச்சமாக இருப்பது. இந்த 6-11ஆம் இடங்கள் என்றைக்கு வலுப்பெறுகிறதோ அப்போது வயதிற்கு ஏற்றாற் போலவும் எண்ணங்கள், முயற்சிகளுக்கு ஏற்றாற் போலவும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அதே போலவே சகோதர மேன்மைகள் இருக்க வேண்டும் என்பதும் ஒரு அமைப்பு. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்ற பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இத்தனைக்கும் கூட பிறந்தவங்களே இன்றைக்கு நிறைய பொறாமைகள் வந்துவிட்டது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே உதடுகள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் தான் பேசுகிறோமே தவிர உள்ளத்திலிருந்து பேச முடியாத சில நிலைகள் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு நிலையில் ஒருவரை ஒருவர் ஒரு விட்டு கொடுக்காத ஒரு தன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6-11ஆம் இடங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வலுத்திருப்பதால் இன்றைக்கு எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். வெற்றியை பற்றி மட்டுமே, அதற்கான வழிகளை பற்றி மட்டுமே மனம் சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைக்கு சிம்மத்திற்கு அந்தந்த அமைப்பின் அடிப்படையில் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி வலுவிற்கேற்ப நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்களுக்கு இன்றைக்கு நல்ல பணவரவு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு ஜீவனத்தில் இருக்கிறார். வேலை தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியின் பெயரில் தொழில் வைத்திருக்கிறவங்க அல்லது மனைவியையும் பொறுப்பில் இருக்க வச்சுருக்கிறவங்க, கல்லால் ஒய்ஃப் உட்காடுறாங்க, அவங்களும் கடைக்கு வர்றாங்க, அவங்களும் என் தொழிலில் இருக்கிறாங்க, வீட்டு வேலைகளை முடித்து விட்டு ஓய்வு நேரங்களில் என்னுடைய மனைவியும் நானும் சேர்ந்து தொழில் செய்கிறோம், இந்த மாதிரியான கணவன் மனைவி சேர்ந்து தொழில் அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு அபாரமான நல்ல யோகமான மாற்றங்கள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆர்டர் கிடைக்கும், ஒரு டீலர்ஷிப் கிடைக்கலாம், ஒரு ஆர்டர் ரொம்ப நாளாக இது கிடைச்சதுன்னா இன்னொரு தொழில் ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா இருக்குமே, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இன்றிலிருந்து இந்த வாரத்திலேயே பலிக்கக்கூடிய தன்மை. இந்த வாரத்திலேயே ஆர்டர் கிடச்சி பரவாயில்லை, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் என்பது மாதிரியான ஒரு அத்தனை அமைப்புகளிலும் ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய 10ஆம் இடத்து சந்திரன், வளர்வரை சந்திரன் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற எந்த விதமான வேலை அமைப்புகளும் கிடைக்கல என்பது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய 35-40 வயதிற்கு மேற்பட்ட கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேலையை பற்றிய நம்பிக்கை வரக்கூடிய, வேலை கிடைப்பதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக உண்டு. எல்லாம் சிறக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். 10 குடையவனே 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சகல கிரகங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கு. 5ல் சனி, 6ல் ராகு, 7ல் குரு, 9ல் சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சுக்கிரனும் பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மங்கள யோகத்தில் இருக்கக்கூடியது நல்ல யோகம். கோச்சார ரீதியாக இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் ஜாம்னு இருக்கிறீங்க. இவ்வளவு இருந்தும் நான் கஷ்டப்படுறேங்க ஐயா அப்படின்னு பார்த்தா இன்னொரு அமைப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, பிறந்த ஜாதக அமைப்பு. அந்த பிறந்த ஜாதகத்தில் 6-8ன்னு சொல்லப்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் வந்தால் மட்டும்தான்
ஓரளவிற்கு சமாளிக்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் இருக்கும். மற்றபடி துலாம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்போது அப்பாடா கொஞ்சம் பரவாயில்லை, ஆண்டவன் சற்று கண்ணை திறந்திருக்கிறான் என்கின்ற அளவு இருக்கிறீர்கள். அது இன்னும் நீடிக்கக்கூடிய நல்ல நாளாக, வாரத்தின் முதன்மை நாள், இந்த வாரம் முழுவதுமே நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம், முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு, விரும்பியதைப் போலவே ஒரு வாழ்க்கை துணை கிடைத்து அதற்கான ஒரு சம்மதத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 40-50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே வேலை தொழில் அமைப்புகளில் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் ஒன்று, இன்றைக்கு சனி செவ்வாயுடைய தொடர்பில் அவர் இல்லை, ராகுவோடைய தொடர்பில் இல்லை. ஆனால் அவரே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் ஒரு சாதாரண சந்திராஷ்டமமாக தான் இருக்கும். சந்திரன் 8இல் மறையும் போது மனம் சற்று குழப்பமாக இருக்கின்றதுனால முதல்ல ஒரு பொதுவாக சொல்லிடுவேன், முக்கியமான முடிவுகள் எதையும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது. ஒரு யாரையும் இன்றைக்கி ஒரு கடிஞ்சு பேசிடக்கூடாது. அதுதான் ஒன்று. சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பார். சொல்லில் தான், வாக்கில் தான் ஏதாவது ஒரு பிறழ்வு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அடாடா இவரை போய் இப்படி சொல்லிட்டோமே, இத்தனை வருஷம் பழக்கமாச்சே, சில குழப்ப அமைப்புகளை கொடுப்பார் என்பதால் வாக்குறுதிகள் கொடுப்பது, பேசுவது, நண்பர்கிட்ட எப்படி பேசுறது, சொந்தக்காரங்கிட்ட எப்படி பேசுறது, வீட்டில் கூட கணவன் மனைவி எப்படி பேசுவது என்பதில் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மற்றபடி பெரிய பண நஷ்டங்கள் அப்படி இப்படிலாம் கிடைக்கும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய நஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத ஒரு சுப சந்திராஷ்டமமாகவே இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. ராசிநாதனும் உச்சத்தில் இருப்பதால் 8ஆம் இடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாபகிரகங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இப்போது விருச்சிக ராசிக்கு உண்டு. ஆகவே சந்திராஷ்டம நாள் ஒரு சாதாரண நாள் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்கார மனைவிகளின் பேச்சை கணவன்கள் கேட்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 7ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார். உண்மையில் குடும்ப தலைவியின் கையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பது ஆண்களுக்கு இன்றைக்கு புதிதாக தெரியக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. நண்பரின் மூலமான உதவியும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு நிலையில் உண்டு. இவராக இப்படி நமக்கு உதவி செஞ்சார், ஆச்சரியமாக இருக்கே, இந்த இவரை மாதிரியான கஞ்சனே கிடையாது, அல்லது இவர் இதை செய்ய மாட்டார் என்று நினைத்திருந்தோம், ஆனால் நமக்கு இவர் நன்றாக செய்திருக்கிறாரே என்பது மாதிரியான இன்ப அதிர்ச்சி சம்பவங்கள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய திறமை கூட இன்றைக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்து அதை வெளியே நீங்களே செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவருக்குள்ளே இத்தனை நாள் இந்த திறமையை எப்படி ஒழிச்சு வச்சிருந்தாரு, நமக்கே தெரியாது, எத்தனை வருஷமாக பழகிறோம், அழகாக இதை செய்கிறாரே, ஒருவித நிலையில் ஒரு சாதுரியமாக நடந்து கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைத்து அதை நீங்கள் மற்றவர்களுக்கு நிரூபிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஒருங்கே செயல்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு நாளாக சொல்லலாம். தெற்கு திசை பயணம் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் அமைந்து அதன் மூலமாக அல்லது தெற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக மனம் பணம் கிடைக்கக்கூடிய நிறைவடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சுபச்சந்திரன். கணவன் மனைவி வாங்கிய கடனால் ஒரு நிலையில் தொந்தரவுகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கிறாரு, இவர் பாட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாரு, நம்ம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி அடைக்கணும், அப்படியான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனைவிகள் அனைவருக்குமே ஒரு நிலையில் இன்றைக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. என்ன இருந்தாலும் கணவர் நம்முடைய குடும்ப தேவைக்காகவோ அல்லது அவர் ஒரு முயற்சியை செய்து பார்ப்பதற்காகத்தான் இதை வாங்கினார், அதை அவர் வீணடிச்சில்லை, சந்தர்ப்பம் வேறு மாதிரியாக போயிடுச்சு, அவர் என்ன பண்ணுவார் பாவம் என்கின்ற ஒரு மனோதிடம் இன்றைக்கு பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கடன்களையும் அடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் கடந்த 3 வருஷமாகவே எல்லா மகர ராசிக்கார ஆண்களும் பெரும்பாலும் மனைவிகளின் தயவில் தான் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் உண்மையில் மகர ராசிக்கார ஆண்களின் வெற்றிகளுக்கு பின்னால் அவருடைய மனைவிதான் அமைந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார் என்பதை உங்களுடைய மனமே கண்டிப்பாக சொல்லும். அந்த நிலைமை இப்போ அப்படியே படிப்படியாக மாறி இருவருமே ஒரு நிலையில் பணவரவு கிடைக்கும் அல்லது இருவருடைய தொழிலுமே நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இப்போது மகர ராசிக்கார குடும்பங்களில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அனைத்து நிலைமைகளிலும் மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாள் மகரத்திற்கு இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய, குழந்தைகளை குறிக்கக்கூடிய, உங்களுடைய நல்ல சிந்தனைகளை குறிக்கக்கூடிய. சிந்தனை நல்லாக இருந்தால் தானே ஒரு வாய்ப்போ ஒரு முன்னேற்றமோ ஒரு தைரியமோ வரும் இல்லையா? அது மாதிரியான இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தன்னம்பிக்கையற்ற சூழல், என்னத்தை பண்ணுறது, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, எங்கே போனாலும் ஒரு மாதிரியாக ஒரு தோல்வி அமைப்புகளோடு தானே இருக்கிறது என்பது மாதிரியான அத்தனை சிந்தனைகளும் அப்படியே மறைந்து ஒரு திடமான நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எங்கே பணம் கிடைக்கும், எங்கே நல்ல வேலை இருக்கிறது, எந்த தொழிலை செய்யலாம், ஜீவன அமைப்புகள் இன்றைக்கு கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். டார்கெட் போன்ற அமைப்புகளில் சிக்கிக்கொண்டு மாத சம்பளம் இப்படித்தான் வருது, வார சம்பளமாக இப்படித்தான் வருது, தினசரி இதைத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது, இந்த மாதிரியான தொல்லைகளோடு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்கார இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே வேலையில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, வேலை மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய அமைப்புகள் கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். சுகங்கள் கிடைக்கக்கூடிய, எண்ணம் போல எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, சுகம்னா எப்படி அதை பாகுபடுத்தி பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த உடம்பு நல்லாயிட்டாலே அது ஒரு நல்ல சுகம் இல்லையா? இளைஞர்களுக்கு கல்வி மேன்மை, வயதிற்கேற்றார் போல வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நிம்மதிகள் கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்னென்ன சுகம் நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அதற்கான முயற்சிகள் இருக்கிறீங்களோ, அவைகள் அத்தனையும் அப்படியே மதியம் 2 மணிக்கு பிறகு அப்படியே நிறைவேறக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற கலைத்திறமை கொண்டவர்கள் அனைவருக்கும் வாய்ப்பாட்டு, இசை, நடனம் போன்ற துறைகளில் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள், மாற்றங்கள் இன்றைக்கு காத்திருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற இயக்கும் தொழில்கள்னு சொல்லும் இல்லையா? 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், காரு, பைக்கை நம்பி தொழில் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பேரும் புகழும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஒருவருக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்து அதன் மூலமாக கடவுள் மாதிரி இந்த உதவியை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நிலையில் உயர்நிலை பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல விளக்கம் தரக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, எல்லா கிரகங்களும் வக்கரமடைகிற மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வக்கரமடைகிறது உண்டா அப்படிங்கிற மாதிரியான ஆழமான நுணுக்கமாக பதில் தரக்கூடிய ஒரு அமைப்பை கேட்டிருக்கிறார். உண்மையில் கேள்வியே தப்புன்னு சொல்லுவேன். எல்லா கிரகங்களும் வக்கரமடையும் அப்படிங்கிற கேள்வியே தப்பு. ஏன்னா சூரிய சந்திரர்களுக்கு வக்கரம் கிடையாது, ஒளி கிரகங்களுக்கு வக்கரம் கிடையாது. பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், இந்த மாதிரியான 5 கிரகம், குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களை பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லுவோம். இவங்க மட்டும்தான் வக்கரத்தை அடைவாங்க. சூரியன், சந்திரனுக்கு வக்கரம் இருக்காது. அதே போலவே சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இருள் கிரகங்களுக்கு வக்கரம் கிடையாது. இந்த வக்கரம் என்பது என்ன? பின்னோக்கி போவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. கிரகங்கள் சில நேரங்களில் பின்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ராகு கேதுகளுக்கு ஏன் வக்கரம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கள் எப்போதுமே பின்னோக்கித்தானே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன புதுசாக ஸ்பெஷலாக? அப்போ ஒரு வேடிக்கையாக சொல்ல போவோமே, ஆனால் ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்கரத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் உண்மையில் வக்கரம் என்கின்ற நிலை, ராகு கேதுக்கள் சிறப்பு கிரகங்கள். அவர்கள் கிரகங்களே இல்லை, ஒரு நிழல்கள். அப்போ ஒரு ஈர்ப்பு விசை இல்லை, ஒரு கல், மண் போன்ற அமைப்புகள் அவங்களுக்கு கிடையாது. ஒரு குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வாயு கிரகம், சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாயு கிரகம், செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல், மண், நம்ம பூமி மாதிரியே ஒரு கல், மண்ணான ஒரு திட கிரகம், பாறைகள் அடங்கிய கிரகம். இது போன்ற அமைப்புகள் ராகு கேதுக்களுக்கு இல்லை. அவைகள் ஒரு நிழல்கள். பூமியும் சந்திரனும் அந்த நிழல்களால் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ராகு கேதுக்களுக்கு. ஆகவே வக்கர நிலை என்பது ராகு கேதுக்களுக்கு இல்லவே இல்லை. அவைகள் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு. அவர்களுக்கு அந்த 1.5 வருஷமோ அவர்களுடைய அமைப்பே அப்படித்தான். 7 கிரகங்களும் முன்னோக்கி போய்கொண்டிருந்தால் இந்த 2 கிரகங்கள் மட்டும் பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பு. இந்த ராகு கேதுக்களை கண்டுபிடிச்சு ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறதே இந்திய ஜோதிடம்தான். இந்திய ஜோதிட மேதைகளுடைய மிகப்பெரிய ஒரு ஞானம் உலகிற்கு தெரியப்படுத்தப்பட்டது இந்த ராகு கேதுக்களால் தான். மற்ற ஜோதிட அமைப்புகளில் ராகு கேதுக்கள் இப்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட கிட்டத்தட்ட 1000 வருடங்களாகவே ராகு கேதுக்கள் என்கின்ற இந்த பூமியின் நிழல் எங்கே படியும், சந்திரனின் நிழல் எங்கே படியும்,
அமாவாசை எல்லா மாதங்கள்லையும் வரும் பொழுது கிரகணம் மட்டும் ஏன் வருடத்தில் 4 முறைகள் மட்டுமே வருகிறது என்பது போன்ற ஒரு துல்லிய வானியல் நோக்கு சிந்தனைகளை நம்முடைய வானியல் மேதைகள், ஜோதிட மேதைகள் ஆராய்ந்து இந்த ராகு கேதுக்களை கண்டுபிடித்து அதை ஜோதிடத்தில் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நீங்கள் கேட்குற மாதிரி 5 கிரகங்கள் வக்கரமடையும். அதுவும் ஒரு சில நிலையில் பார்த்தீங்கன்னா குரு, சனி, செவ்வாய் இவர்கள் மூவருமே வருடத்தில் 5 மாதம் உறுதியாக வக்கரமடைவாங்க. நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா, சூரியனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கின்ற வரைக்கும் அந்த வக்கரம் அடையுது என்பது சொல்லுவோம். அதோடைய வக்கரத்துடைய விஞ்ஞான ரீதியான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனை நோக்கி பூமி அப்படியே சுற்றி வருது இல்லையா, அந்த நீள்வட்ட பாதையில் பூமியை நோக்கி வளையும், சூரியனை நோக்கி வளையும் போது இந்த மாதிரியான ஒரு மாய தோற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த ஒரு மாய தோற்றத்தை தான் வக்கரம்னு சொல்கிறோம். ஆகவே ராகு கேதுக்கள் தினசரி வக்கரமாகவே பின்னோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கிரகங்கள். அவைகளுக்கு பருப்பொருள் கிடையாது. பருப்பொருள் என்கின்ற வாயு, நீர், கல், மண் போன்ற கிரகங்கள் இல்லாத ஒரு தோற்றம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். ஆகவே வக்கர நிலை என்பது ஈர்ப்பு விசையின் காரணமாகவும் வேறொரு நிலை மாற்றத்தின் காரணமாகவும் வான்கோள பாதை சொந்தமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பிலும் தான் அது நடக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் ராகு கேதுக்களுக்கு இல்லாதனால வக்கர நிலை என்பது ராகு கேதுக்களுக்கு ஒன்றான அமைப்பாகவே கிடையாது. அதை போலவே நீங்கள் கேட்காம விட்ட பதில், சூரிய சந்திரர்களுக்கும் வக்கர நிலைமை கிடையாது. ஏன்னா சூரியன் நிலையான ஒரு நட்சத்திரம், சந்திரன் நம்மை சுற்றி வருகின்ற ஒரு துணைக்கோள். இவர்கள் இருவருக்கும் வக்கர நிலை கிடையாது. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.